வணக்கம். தமிழக அரசியலில் நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரை நூற்றாண்டு கால இருமுனை அரசியல் களம் இன்று சிதறத் தொடங்கியுள்ளது. 1960களுக்கு பிறகு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட பேரியக்கங்களே தமிழகத்தை ஆட்சி செய்துள்ளன. ஆனால் 2024 மற்றும் 2026 தேர்தல்கள் ஒரு புதிய கதையை சொல்கின்றன. சிறிய கட்சிகள் என்று அழைக்கப்பட்டவை இன்று பெரிய கட்சிகளின் தூக்கத்தை கெடுக்கும் சக்திகளாக மாறியுள்ளன. வாக்கு வங்கிகள் சிதறுவது ஏன்? மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தற்செயலானது என்று இனி யாரும் சொல்ல முடியாது. 2016 1% தொடங்கிய சீமானின் பயணம் இன்று 8% தாண்டியுள்ளது. திராவிட அடையாளத்திற்கு பதில் தமிழ் தேசிய அடையாளத்தை முன்வைத்த சீமான் குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்துள்ளார். எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது என்ற அவரது பிடிவாதம் ஒரு தனித்துவமான வாக்கு வங்கியை அவருக்கு நிலைநிறுத்தியுள்ளது. இது 2026 ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூழலில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை நிகழ்கிறது. சினிமா நட்சத்திரங்களின் அரசியல் பிரவேசம் தமிழகத்திற்கு புதியதல்ல, ஆனால் இது சற்றே வித்தியாசம். விஜயின் பிரம்மாண்டமான ரசிகர் மன்றங்கள் இன்று ஒரு அரசியல் கட்சியாக உருமாறியுள்ளன. பிப்ரவரி 2025 கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்தே அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. ஆய்வுகளின்படி விஜய் சுமார் 20% வாக்குகள் வரை பெறக்கூடும் என தெரிகிறது. இது அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகளையும் திமுகவின் இளம் வாக்காளர்களையும் சிதறடிக்கும். விஜய் மற்றும் சீமான் ஆகிய இருவருமே திராவிட அரசியலுக்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்துவதால் ஒரு பலமான மூன்றாவது அணி உருவாகும் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக போன்ற கட்சிகள் இப்போது புதிய கோரிக்கைகளை முன்வைக்கின்றன. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதே அவர்களின் தற்போதைய முழக்கம். தங்கள் சமூகத்தின் உரிமைகளை தக்கவைக்க அமைச்சரவையில் இடமும் அதிகாரமும் அவசியம் என விசிக கருதுகிறது. இது திமுகவிற்கு ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. வட தமிழகத்தில் பாமகவின் செல்வாக்கு இன்றும் மாறாமல் உள்ளது. 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியின் சாவியை தன்னிடம் வைத்துள்ள பாமக ஒரு முக்கிய பேரம் பேசும் சக்தியாக உள்ளது. பாஜகவுடனான பிரிவுக்குப் பிறகு அதிமுக ஒரு பலமான கூட்டணியை அமைக்க போராடுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு சிறு கட்சிகளின் ஆதரவு மிக முக்கியமானது. ஆனால் அதிமுகவிற்கு போக வேண்டிய எதிர்ப்பு வாக்குகள் விஜய் மற்றும் சீமான் பக்கம் பிரிந்து போனால் அது அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக அமையும். திமுக தனது திராவிட மாடல் ஆட்சியை நம்பியிருக்கிறது. ஆனால் கூட்டணிக்குள் இருக்கும் அதிருப்திகளை சமாளிப்பது அவர்களுக்கு 2026 ஒரு சவாலான பணியாக இருக்கும். சமூக நீதி மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து சிறு கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கியை தீவிரமாக திரட்டி வருகின்றன. பெரிய கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்பதில் சிறு கட்சிகள் உறுதியாக உள்ளன. இது அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற மிகவும் அவசியம். சமூக ஊடகங்கள் இன்று அரசியல் பிரச்சாரங்களின் மையமாக மாறியுள்ளன. இது பணபலம் கொண்ட பெரிய கட்சிகளுக்கு இணையாக சிறு கட்சிகளும் தங்களை முன்னிறுத்த உதவுகிறது. இன்றைய அரசியல் சூழலில் கூட்டணிகள் மிக பலவீனமானவை. கொள்கைகளை விட தேர்தல் வெற்றிகளே முன்னுரிமை பெறுகின்றன. இது சிறு கட்சிகளுக்கு அதிக சுதந்திரத்தை அளிக்கிறது. 2024 தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளன. பல தொகுதிகளில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசம் மிக குறைவாகவே இருந்தது. சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம் இனி ஒரு சில கைகளில் மட்டும் இருக்கப் போவதில்லை. சிறு கட்சிகளின் ஆதரவு இன்றி எவரும் கோட்டையை பிடிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய அரசியல் புயல் 2026 உருவாகப் போகிறது. அது யாரை தூக்கி வீசும், யாரை தாங்கி பிடிக்கும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். இறுதியாக ஒரு கேள்வி எஞ்சியுள்ளது. தமிழ்நாடு மீண்டும் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து கூட்டணி ஆட்சி என்ற புதிய கலாச்சாரத்திற்கு மாறப்போகிறதா? விடை 2026.